அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து 9th பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க வந்து ஃபஸ்ட் டைம் 9th பட்ஜெட் இன் கன்சிக்யூட்டிவாக கொடுத்துருக்காங்க அண்டர் தி நரேந்திர மோடி கவர்மெண்ட். ஐ திங்க் வில் கங்க்ராச்சுலேட் ஹர் ஆன் தட் ஃபர்ஸ்ட். திஸ் இந்த பட்ஜெட்டில் வந்து வாட் தே ஹவ் மெயின்டைன்னா தே மெயின்டைன் கண்டினியூட்டி. தேவ் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுக்காக வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் சிக்கி ஐ இன்ட்ரடியூஸ் தி பேனல் ஹியர். ஐ எம் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சிக்கி. ஐ திங்க் Mr. Sriram is the executive committee member who will be talking on indirect taxes and generally about the budget. Dr. Balaji will be talking on the medical side of the budget. Suresh will be talking of indirect taxes on the budget, and Madhura will be talking on MSME and all the other things. So let us start. So the budget oda focus வந்து டெவலப்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்குள்ள பட்ஜெட். ஸோ அதனால் இது வந்து இதில் ஃபியூ ப்ராடர் ஆஸ்பெக்ட்ஸ் விச் எனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கன்னு நான் ஆரம்பிச்சிடறேன். ஒன்று, நம்ம இந்த ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ், இப்போ அந்த ஒரு புல்லட் ரயில் இப்போ வந்திருக்கிற மாதிரி பாம்பே டு அகமதாபாத் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி இப்போ ஃபர்தர் கொண்டு வராங்க. இப்போ ஃபுல்லாக சவுத் சைடுக்கு 4 ரயில் கொண்டு வராங்க. அதில் ஐ திங்க் பாம்பே, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை கனெக்ட் பண்ணி அந்த 4 காரிடார் வருது. அது வந்து நமக்கு சவுத்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அது ஒரு மேஜர் பாயிண்ட். இன்னொன்று, புதுசாக வந்து அந்த கார்பன் கேப்சருக்கு வந்து தே கிவிங் அ ப்ரையாரிட்டி ஆன் கார்பன் கேப்சர். கார்பன் கேப்சர் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம இஎஸ்ஜி கோல்ஸ் நம்ம எல்லோரும் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வி ஹேவ் ஆல்ரெடி காட் 4 FTA சைன் பண்ணியிருக்கோம். யூரோப்லேயே 3 FTA சைன் பண்ணியிருக்கோம். யூகே, எஃப்டா அண்ட் EU 3 FTA சைன் பண்ணியிருக்கோம். யூரோப்பில் நியூசிலாண்டில் ஒன்று சைன் பண்ணியிருக்கோம். அவங்களோட என்விரான்மெண்டல் நார்ம்ஸ் வெரி ஹை. ஸோ அதனால தட் கார்பன் கேப்சர் ஐ சி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் தேட். இன்னொன்று மேஜர் திங் விச் தே வில் டச் இஸ் தி NRIs இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள இது லிமிட்டை வந்து 24% ஆக்கியிருக்காங்க. PROI இல்லையா, தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அது வந்து தட்ஸ் அகெயின் அ மேஜர் திங். ஒரு புது இனோவேஷனாக அனிமேஷன் அண்ட் தட் ABG இண்டஸ்ட்ரியில் வந்து 2 million ஜாப்ஸ்க்கு கிரியேட்டிவ். ஐ திங்க் தட்ஸ் அகெயின் ஒரு நியூ ஏரியா வேர் அதர்ஸ் ஆர் நாட் தாட் ஆஃப். ஒரு இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் in all districts in the country, it's a major support to the women. Tourism sector, which I'll cover little bit on that, is the 10,000 guides in 20 sites to be trained specifically with support of Indian Institute of Management பண்றதுங்கிறது ஒரு tourism வந்து நம்ம இந்தியாவில் வந்து underperforming industry compared to globally. Though there is, so அதனால் highest employment can generate only in tourism. ஸோ அதனால் அது கொடுத்துருக்காங்க. இந்த புதுசாக ட்ரெக்கிங் ஹைக்கிங்க்கு ஒரு 4 ஸ்டேட்ஸுக்கு தேவ் கிவன் அதில் தமிழ்நாடு இருக்குது. இல்லை, பொதிகை மலை இருக்குது தமிழ்நாட்டில், அரக்கு வேலி, ஹிமாச்சல், உத்தராஞ்சல் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே. அண்ட் ஹிஸ்டாரிக் சைட்ஸுக்கு டூரிசம், அந்த நம்ம எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் எல்லாத்துலேயும் அக்ராஸ் த கண்ட்ரி டூரிசம்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் அகெயின் அ மேஜர் ஏரியா. So now I will ask Sriram to take on the indirect taxes and overall impacts. Thank you. And as the VP mentioned, it's the 9th budget. Kartavya Bhavan the first budget. So to make it ஒரு எதுக்கு மோனியோடு இருக்கணுன்றதுனால கர்த்தவ்யா 3 pillars பேஸ் பண்ணி, கர்த்தவ்யான்றது டியூட்டி, 3 pillars பேஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டை அமைச்சிருக்காங்க. அண்ட் ஷி லேட் அவுட் த 3 pillars, நேம்லி யூத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க இந்த பட்ஜெட்டில். ஃபஸ்ட்டு பில்லர். த செகண்ட் பில்லர் இஸ் ஹவு டு ஆக்சலரேட் அண்ட் என்ஹான்ஸ் க்ரோத்தை எப்படி ஃபர்தராக இந்த பட்ஜெட் மூலமாக அச்சீவ் பண்ண போகிறோம், எக்கனாமிக் க்ரோத். அது செகண்ட் கர்த்தவ்யா டியூட்டி ஆஃப் த பில்லர். த தேர்ட் ஒன் இஸ் ஹவு டு மேக் தேர் ஸ்லோகன் விச் இஸ் सबका साथ सबका विश्वास, அதாவது இன்க்ளூசிவ் க்ரோத்.
இந்த 3 பில்லர் தான் இந்த பட்ஜெட்டை வந்து வச்சு தான் இந்த பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பில்லர் கீழேயும் பல ஆஸ்பெக்ட்ஸ் தே ஹவ் டுவெல்ட் அப்பான். growth of course மல்டிஃபோல்டு பலதரப்பட்ட கோணங்கள்லேருந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் மேக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து ஆஸ் வி ஆல் நோ லாஸ்ட் so many years capital expenditure of this government has been phenomenal. ஒரு 10 வருஷம் முன்னாடி 5.5 லட்சம் கோடியிலேருந்து 11.2 lakh crore வரைக்கும் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் there was an expectation that இந்த 11.2 lakh crore அவங்க செலவு பண்ண மாட்டாங்க கோயிங் ஃபார்வர்ட், பிகாஸ் அவங்க நிறைய பண்ணியாச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இனிமேல் ப்ரைவேட் செக்டார் ஹாஸ் டு இன்வெஸ்ட்னு ஒரு இது இருந்தது, ஒரு கருத்து இருந்தது. ஆனால் வந்து இந்த வாட்டி அவங்க 11.2 lakh crore-லேருந்து 12.2 lakh crore வரைக்கும் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், விச் இஸ் வெரி சர்ப்ரைசிங். பிகாஸ் ஒரு பக்கம் வந்து டேக்ஸ் ரெவென்யூ ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை இந்த வருஷம். அதாவது டேக்ஸ் புயான்சின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது எப்படின்னா எவ்ரி பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி க்ரோத் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் க்ரோ ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ 5% ஜிடிபி க்ரோத்னா 5% டேக்ஸ் க்ரோத் ஆச்சுன்னா 1:1 வரும். ஆனால் அது மாதிரி மேலே நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் புயான்சி பார்த்தீங்கன்னா 2 times 3 timesலாம் இருக்கும். இங்கே அதாவது லாஸ்ட் இயர் வி எக்ஸ்பெக்டட் 1.1 times ஆஃப் த ஜிடிபி க்ரோத்து. ஆனால் FY25 அதாவது இந்த வருஷம் வந்து we will achieve not more than 0.6% tax buoyancy. Going forward, depending upon tax collection only we can tell. நல்ல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு எக்கானமிக்கு டேக்ஸ் புயான்சி ஷுட் பி அட்லீஸ்ட் 1%. இட் cannot be less than 1%. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் லாஸ்ட் இயர் இன்கம் டேக்ஸில் வந்து நிறைய கன்செஷன் கொடுத்தாங்க, 12 lakh லிமிட் பண்ணாங்க த்ரெஷோல்ட் லிமிட். அதனால் நிறைய இன்கம் டேக்ஸ் வந்து கலெக்ஷன் கம்மியாச்சு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்தாங்க. அதுலேயே எக்கச்சக்க டேக்ஸ் கிவ் அவே, அதாவது கலெக்ஷன் கம்மியாச்சு கவர்மெண்ட்டுக்கு. இதனால் வந்து டேக்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் ஓவராலாக கம்மியாக இருந்தாலும் growth இருந்தது, பட் நாட் டு த எக்ஸ்பெக்டட் லெவல். அடுத்த வருஷமும் இருக்கும்னு தோணல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் நாமினல் growth அண்ட் ரியல் growth. நாமினல் growthனா வந்து இன்க்ளூடிங் இன்ஃப்ளேஷன் என்ன growth பொருளாதாரத்தில்னு பார்க்கணும். ரியல் growthனா நாட் இன்க்ளூடிங் இன்ஃப்ளேஷன், அதாவது டீஃப்ளேட்டர்னு சொல்லுவாங்க. போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 9.2, ஒரிஜினல் பிளான் வாஸ் 10+ above% ஆஃப் growth இருக்கணும் நாமினல். But we will be ending up somewhere around 9% growth. Real growth is almost above 7%. So effectively inflation கம்மியாக இருந்தது லாஸ்ட் இயர், இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கும் அடுத்த வருஷமும். அதனால நாமினல் growth கம்மியாக இருக்கும். ஆனால் ரியல் growth அடுத்த வருஷமும் நல்லா க்ரோ ஆகும், 7%. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி இஸ் டூயிங் வெரி வெல், 7+% ஆஃப் growth expected. ஸோ 4.4% ஃபிஸ்கல் டெஃபிசிட் இந்த வருஷம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அடுத்த வருஷமும் தே ஆர் பிளானிங் டு ரெடியூஸ் இட் டு 4.3%, நாட் நெசசரிலி 4.1%. இதெல்லாம் என்ன இதெல்லாம் காட்டுறதுன்னா கவர்மெண்ட் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்தியன் எக்கானமி வில் க்ரோ. ஓகே, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டெட் டு ஜிடிபி ரேஷியோக்கு போகிறாங்க. இவ்வளோ டெட் இருக்கணும் ஒரு கண்ட்ரிக்கு, இவ்வளோ க்ரோத் இருந்ததுன்னா அப்படின்ற ஒரு yardstickல they are going to arrive at, and they have projected that the debt to GDP ratio is going to come down next year from 56 to 55.5 to some 50 by 1 percentage point. So India தான் ஒரே country where this debt to GDP ratio is still in manageable limits. இதனால வந்து நிறைய செலவு பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பாரோயிங் கொஞ்சம் பண்ணுவாங்க, ஏன்னா க்ரோத் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரொம்ப 4.1 எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரீஃபார்ம் கண்டினியூஸ், ஃபிஸ்கல் டெஃபிசிட் இஸ் கண்டைன்ட், and growth is going to be the main pillar for this economic activity. இதை வந்து இந்த வருஷ பட்ஜெட்டில் மெயினாக என்ன பார்க்கணுன்னா, இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப பெரிய டேக்ஸ் கிவ் அவே எக்ஸம்ஷன் ரொம்ப கிடையாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்து we are going to concentrate on reforms. 350 ரீஃபார்ம்ஸ் கிட்ட போன வருஷம் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஆனால் இந்த கிட்டத்தட்ட லேபர் கோட் ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க,
Quality control order, close to about 170 quality control orders have been relaxed. Labor code பண்ணியிருக்காங்க last year implement பண்ணாங்க. GST 2.0, income tax reforms, several other deregulation with the state government work பண்ணுறாங்க. So reform as a basis for economic growth is the agenda, that is the thrust as far as this year's budget is going to be. And in the reforms which is how they are going to achieve the growth rate of about 7% is what we need to see. So overall, I think ease of doing business, ease of living, personal baggage, import பண்ணுறதே இப்போ வெளிநாட்டு போயிட்டு வந்தால் இம்போர்ட் பண்ணுறதே உங்களுக்கு வந்து பர்சனல் பேக்கேஜ் எடுத்துன்னு வரீங்க, அதுக்கெல்லாம் வந்து டியூட்டி ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க 20 and 10%. ஸோ ஈஸ் ஆஃப் லிவிங் அதுவும் தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் how people will be having ease of living. Ease of doing business, again they are concentrating like several other years. So overall thrust வந்து unlike the last year budget, I would say ரொம்ப exemptionலாம் ரொம்ப பெருசாக கொடுக்காம at the same time reforms on the process, tax administration process, reforms on import control clearances, SEZ பார்த்தீங்கன்னா SEZ to DTA இப்போ பண்ணினா டியூட்டி கட்டணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, SEZ மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸை டிடிஏல விற்றா டியூட்டி ஓரளவுக்கு ஒரு குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணல, அது நோட்டிஃபிகேஷனில் தான் வரும். அது வந்து தே ஆர் கோயிங் டு பர்மிட் ஈவன் வித் இந்தியன் ருப்பின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக SEZ மேனுஃபேக்சர் பண்ணுவோம், நமக்குலாம் தெரியும் நிறைய SEZ இருக்குது தமிழ்நாட்டில். இந்த SEZ மேனுஃபேக்சர் பண்ணுற குட்ஸ் எல்லாம் வெளியில் விற்கிறதே டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி கட்ட வேண்டி வரும். டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் குவான்டிட்டி கேப்டு, you will get the realization for the sale in Indian rupee. டியூட்டியும் வந்து டியூட்டி foregone பேசிஸில் இருக்கும் as against customs duty on the final product. I think இதெல்லாம் ஒரு டு சம் அப் இதெல்லாம் தான் ஒரு மேஜர், அஃப்கோர்ஸ் இன்கம் டேக்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுவார், இதெல்லாம் தான் ஒரு மேஜர் பாயிண்ட். ரீஃபார்ம் இஸ் தி த்ரஸ்ட் ஃபார் திஸ் இயர் பட்ஜெட். தேங்க்யூ சுரேஷ். ஸ்ரீராம் ஆன் டைரக்ட் டாக்ஸஸ். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன பட்ஜெட்லேயே நிறையா வருமான சலுகைகள் கொடுத்ததுனால நான் ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன் பண்ணும்போதே சொன்னேன், நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்குது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிட்டுன்றது தான் ஒரு கரெக்டான விஷயம் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னா இந்த வாட்டி இன்கம் டேக்ஸில் எப்படி வந்து ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே போல் லிட்டிகேஷன் எப்படி குறைக்கிறது அப்படின்றதெல்லாம் மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நிறையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏதான ஒரு மிஸ்டேக் பண்ணால் ஒரு பெனல்ட்டி அப்படின்னு ஒன்று லெவி பண்ணுவாங்க. அந்த பெனல்ட்டி லெவி பண்ணும்போது என்னென்னா அது வந்து நம்ம போய் கோர்ட்டுக்கு போயிடுவோம், நிறையா அதனால் டைம் ஆகும். அது ஆக்சுவலாக அந்த பெனல்ட்டிலாம் நிறைய இடத்துல என்ன பண்ணாங்க, ஒரு ஃபீன்ற பேரில் இப்போ கலெக்ட் பண்ணுறதா ஒரு இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்ன இது வருதுன்னு சொன்னால், அந்த ஃபீயை வந்து பொறுத்த வரைக்கும் அது மேண்டட்ரி, அதை போய் நம்ம லிட்டிகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இவங்க இந்த இதில் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்குதுன்னு கேட்குன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு என்ன ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ் அவங்களாம் என்ன இருக்குன்னா எங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த தனிப்பட்டவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு எஃபர்ட் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த லிட்டிகேஷனை குறைக்கணும், லைஃப்பை சிம்பிள் ஆக்கணும், வாழ்க்கையில் மட்டும் இல்லை இன்கம் டேக்ஸ்லையும் சிம்பிள் ஆக்கணும் அப்படின்ற முறையில் இந்த ஹோல் பட்ஜெட்டை அப்ரோச் பண்ணியிருக்கேன்றதை சொல்லலாம் ஆக்சுவலாக. அதை தவிர நீங்கள் போன பட்ஜெட்டில் பார்த்தா நான் தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தேன் ஆக்சுவலாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களாம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் நிதி அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கணும். Madhura Ganesh will address on the MSME sector. Yeah. சரி, குட் மார்னிங். எல்லாரும் சண்டே அன்றைக்கி இங்கே அசம்பிள் ஆயிருக்கீங்க. இட்ஸ் வெரி நைஸ் டு சி ஆல் ஆஃப் யூ. இப்போ மெயின் ஐட்டம்ஸ் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் நான் ஹெட் பண்ணுற சிக்கியில். ஸோ இதில் வந்து ஒரு கப்புள் ஆஃப் ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஃபோக்கஸ் ஆன் MSME பெனிஃபிட்ஸ். MSME இஸ் மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி சப்ளை, ஈக்விட்டி இன்ஃப்யூஷன் நிறையா எஸ்எம்இஸில் போட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரிலையன்ட் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரிலையன்ட் ஃபண்ட்னா அவங்களே சொந்தமாக ஆன் தியர் ஓன் லெக்ஸ், யார் சப்போர்ட் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. லிக்விடிட்டி சப்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 7 lakh crores கிட்ட
எம்எஸ்எம்இஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க எம்எஸ்எம்இக்கு, ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்னு. அண்ட் ஆல்சோ கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ and also they are going to tie up with the Institute of Chartered Accountants of India and Secretarial Institute to bring in some simplified courses, because all MSMEs CAs ko lawyers chum போக முடியாது. ஸோ சிம்பிள் கோர்சஸ் அதில் டிவைஸ் பண்ணி அட் லோ காஸ்ட் இவங்க அந்த பெனிஃபிட் அவைல் பண்ணுற மாதிரி சில ஸ்கீம்ஸ் கொண்டு வர போகிறேன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறவங்க ஷுட் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். தி அதர் இந்த குளோபல் சீனில் பார்த்தோன்னா என்ஆர்ஐஸ் வந்து தே கேன் இன்வெஸ்ட், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தியாவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் நிறையா தே ஆர் புல்லிங் அவுட் ஆஃப் இந்தியா. அதனால தான் நீங்கள் ருப்பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 91 rupees இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ எஃப்ஐஐஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ஆர்ஐ வந்து ஏர்லியர் ஒரு 5 to 10% தான் ஈக்விட்டி ஷேர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அப் டு 24% இன்வெஸ்ட் பண்ணலான்றது கொண்டு வந்திருக்காங்க. ஃபெமா த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீமையே கொஞ்சம் ஓவராலாக ரிவ்யூ பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இன்னும் என்ன ஸ்பெசிஃபிக்ஸ்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். as far as ஓவரால் கார்ப்பரேட் க்ரோத் பார்க்கணும்னு பார்த்தோன்னா இப்போ ரேர் மேக்னெட்ன்றது ஒன்று இருக்குது. தட் இஸ் எலக்ட்ரிக் கார்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரேர் நம்ம சைனாலேருந்து வாங்குகிறோம். சைனாவோட காம்படிஷன் நிறையா இருக்கிறதுனால சைனாலேயே இஸ் நாட் கிவிங் ரேர் அர்த் அவ்வளோ ஈஸியாக அவங்க தராதனால நம்மளே வந்து ரேர் அர்த் ப்ரொடக்ஷன் நிறைய சில ஸ்பெசிஃபைடு ஸ்டேட்ஸ், ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, இந்த மாதிரி மினரல் ரிச் ஸ்டேட்ஸில் வந்து நிறையா ஸ்கீம்ஸ்லாம் தரப்போகிறேன்றது சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் கார்ப்பரேட் இந்தியாவோட க்ரோத் லுக்ஸ் வெரி குட். தேங்க்யூ மதுரா. தேங்க்யூ. டாக்டர் பாலாஜி ஆன் தி மெடிக்கல் சைட். சத்தமாக பேசுகிறார். எல்லோருக்கும் வணக்கம். மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில் நமது நிதியமைச்சர் இன்றைக்கி 9வது பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஒரு நாடு நல்லா முன்னேறணும்னா முக்கியமானது வந்து அதோட மக்கள் வந்து நல்லா நோய் இல்லாமல் இருக்கணும். அதை எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்து மருத்துவத்துறை சார்பாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. கடந்த சில வருடங்களாகவே நம்ம பட்ஜெட் அலோகேஷன் வந்து இந்த துறைக்கு கம்மியாகவே இருந்தது. இந்த தடவையும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். மொத்தம் அமௌண்ட் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிலது நாங்கள் எதிர்பார்த்தது, சிலது நாங்கள் எதிர்பார்க்காதது, ஆனால் சில ஏமாற்றங்களும் இருக்குது இதில். முதல்ல வந்து நாங்கள் அவங்க இன்றைக்கி சொன்னதை பற்றி நம்ம பேசிடலாம். முதல்ல சொன்னது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்தது வந்து 10,000 கோடி 5 வருடங்களில், அதாவது வருடத்துக்கு 2,000 கோடி வந்து பயோஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போது அவங்க சொன்னதை பற்றி NCD, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றா நோயில் ஒன்று முக்கியம் வந்து கேன்சர். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த வியாதியில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மருந்துங்கள்லாம் அதை வந்து கம்மியான குறைந்த விலையில் நம்ம நாட்டில் தயாரிக்கிறதுக்காக அதை வந்து பயாலாஜிக்கல் சொல்லுவோம், அதே மாதிரி பயோசிமிலர் சொல்லுவோம். அதெல்லாம் இப்போது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அதை ப்ரொடக்ஷன் ஊக்குவிக்கிறதுக்காக 10,000 கோடி ஓவர் 5 years கொடுக்குறாங்க. இது அதுக்கு மட்டும் இல்லை, அலாங் வித் தட் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு பூஸ்ட் என்னென்னா சிலது வந்து இந்த அமௌண்ட்டு ரிசர்ச்சுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது கேன்சருக்கு மட்டும் இல்லாமல் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க, ஒரு ரேர் குரூப் ஆஃப் டிசீஸ், அதுக்கும் வந்து இது வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர வந்து நம்ம நாட்டில் கம்மியாக இருக்கிறது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதாவது எப்படி மருந்து வேலை செய்யுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. அதை ஊக்குவிக்கிறதுக்காக 1000 கிளினிக்கல் ட்ரையல் சென்டர்ஸ் கொண்டு வராங்க. அதை தவிர அப்கிரேடிங் தி ட்ரக் கண்ட்ரோல் சென்டர்ஸ், அது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற மருந்து எல்லாம் நல்லா தரமானதா என்ன சொல்லிட்டு ஒரு மருந்து கம்பெனிலேருந்து வெளியே வருது மார்க்கெட்டுக்கு, அதெல்லாம் நல்லா தரமாக இருக்கா பார்க்குறதுக்கு ட்ரக் கண்ட்ரோல் தேவை. அதை வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது வந்து AI டெக்னாலஜி, அது வேறு செக்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மருத்துவத்துறையிலும் ரொம்ப பொருந்தும். அது அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹெல்த் கேரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கும் ஊக்குவிக்க தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் அலைட் ஹெல்த் சென்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. அதாவது அலைட் ஹெல்த்னா நீங்கள் வந்து டாக்டர்ஸ் தான் பார்க்குறீங்க, டாக்டர் சப்போர்ட் பண்ணுறது வந்து பேராமெடிக்கல் பர்சனல். நீங்கள் பார்க்குறீங்க டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, ஆப்டோமெட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, அது மாதிரி வரிசை சொல்லிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 10 செக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒன்று வந்து கடைசியில் சொன்னது வந்து ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேர் ட்ரைனிங் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாகினே போகுது, முதியோரோட பாப்புலேஷன் அதிகமாகினே போகுது. அதை வந்து எப்படி கம்யூனிட்டியில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்பயே
வருங்காலத்தை எதிர்பார்த்து இப்பயே வந்து ட்ரைனிங், அதாவது ஒரு நர்சஸ் மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணி எப்படி கம்யூனிட்டியில் விடலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி அங்கே பேசியிருக்கிறாங்க. இதில் வந்து 1.5 lakhs 1.5 லட்சம் பேருக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வருங்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது வந்து ஹெல்த் டூரிசம், மெடிக்கல் வேல்யூ டூரிசம் சொல்லுவாங்க. இப்போது இது ஏற்கனவே நம்ம இந்தியாவுக்கு நிறைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் நோயாளிகள் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 78 நாட்டிலேருந்து வந்தாங்க. மொத்தம் ஒரு 50,000 கோடி வருமானம் வந்துச்சு. இந்த வருஷம் அதை ஊக்குவிக்கிறதுக்காக அதுக்கும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எக்கானமி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாது, மருத்துவம், டாக்டர்ஸ், அதை தவிர மற்ற ஸ்பெஷாலிட்டிலையும் ஜாப் கிரியேஷன் நிறையா பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஆர் அலைட் மெடிசன் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது அலோபதி மெடிசன் தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் கிடைக்குது. இப்போது மற்றவங்க பேசுகிறது வந்து ஆயுர்வேதா, யோகா, ஹோமியோபதி, சித்தா அது மாதிரிலாம் இருக்குது. ஆயுஷ்ன்னு சொல்கிறது அது வந்து இப்போ வந்து அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்குது. அது ஆர்கனைஸ் செக்டராக கொண்டு வரதுக்கு நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ எப்படி டெல்லியில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இருக்கோ அதே போல் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் செக்டரை போனாக்கா இது நிறைய பேருக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது கிரானிக் டிசீசஸ் சொல்லுவாங்க சிலவங்களுக்கு, அதெல்லாம் அவங்க அங்கே போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்று முக்கியம் வந்து மென்டல் ஹெல்த் கேரை பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பெங்களூரில் உங்களுக்குலாம் தெரியும் பெரிய சென்டர் இருக்குது நிம்ஹான்ஸ்னு சொல்லிட்டு. அதே போல் நார்த் ஈஸ்ட்டில் உதாரணத்துக்கு ராஞ்சி அண்ட் டிஸ்பூர் 2 இடத்துல வந்து பெரிய மென்டல் ஹெல்த் சென்டர் கொண்டு வர போகிறாங்க. அதனால் மென்டல் ஹெல்த் இன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% மக்கள், முக்கியமாக ஈவன் இளம் வயதினருக்கு எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சல், நோய் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போயும் அவங்க முயற்சி கொண்டு வராங்க அவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஏர்லி அண்ட் ட்ராமா கேர் சென்டர். இது வந்து இந்த பாலிசி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய வந்துச்சு. அதாவது நமக்கு தெரியும் நம்ம நாட்டில் வந்து சாலையில் விபத்து நடந்ததுன்னா உயிரிழக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஏன்னா ரோட் டிராஃபிக் டிசிப்ளின்லாம் கிடையாது, அதனால் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் அவர் ப்ராஜெக்ட் சொல்கிறது, முதல் மணியில் எவ்வளோ நல்லா அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம உயிரிழப்பை தடுக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. அதோட விவரங்கள் ஒன்றும் தெரியல, அது ஃபுல் பட்ஜெட் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் போன வருஷம் போல இந்த வருஷமும் சில கேன்சர் ட்ரக்ஸுக்கு, அதாவது விலை உயர்ந்த கேன்சர் ட்ரக்ஸுக்கு கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன். இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 10% கஸ்டம் டியூட்டி இருக்குது இம்போர்ட்டட் ட்ரக்ஸுக்கு. அது வந்து ஒரு 17 கேன்சர் ட்ரக்ஸுக்கு கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர 7 ரேர் டிசீஸஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் சில ரேர் டிசீஸுன்றது அது ஜெனட்டிக் டிசீஸஸ் சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட்டு 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ஆகும். அதுக்கு கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சில வியாதிகள் வந்து ஃபுட் ரிலேட்டட், அது வந்து சில சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு ஒத்துக்காது, அதனால் அவங்க வாழ முடியாது, அதனால் இம்போர்ட்டட் ஃபுட்டு அதுக்கும் அவங்க வந்து கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி கொடுத்த அவங்க உறுதிகள் சொல்லலாம். நம்ம இதில் எவ்வளோ அலோகேட் பண்ண போகிறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் சில ஏமாற்றங்கள் என்ன, நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது வந்து 2-3 சொல்லலாம். ஒன்று வந்து யூனிவர்சல் ஹெல்த் கேர் சொல்கிறது. இப்போ ஆயுஷ்மான் பாரத் ஏற்கனவே இருக்குது, அதை விரிவுபடுத்தணும். அதை விரிவுபடுத்துறதுக்கு இன்னும் பட்ஜெட் அலோகேஷன் எதிர்பார்த்தோம், அது வரல. 2வது ரூரல் ஹெல்த் கேர். அவங்க மற்றதுலலாம் Tier 2 Tier 3 இண்டஸ்ட்ரி பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மருத்துவத்திலையும் Tier 2 Tier 3 போயிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நன்றி. தேங்க்யூ டாக்டர். I'll just 1 minute I'll just sum up because அதாவது இந்த 7.2% growth இப்போ அச்சீவ் பண்ணுறோம். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லார்ஜ் எக்கானமி இன் த வேர்ல்ட் இந்தியா கரண்ட்டில் இருக்கிறதுல வந்து இப்போ அந்த 12.2 lakh crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வெறும் 12.2 lakh crore கிடையாது. பிகாஸ் இது 12.2 lakh crore சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணணும், ப்ரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் ப்ரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் வந்து அவங்க இட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஆஸ் மச் அஸ் வாட் இட் வாஸ். ஸோ அதுக்கு எவ்வளோ தூரம் அது நமக்கு ஆட் ஆகுதோ அப்போ தான் நம்ம இந்த எக்கானமி வில் க்ரோ ஃபாஸ்டர். இப்போ நம்ம விக்சித் பாரத்துக்கு நம்ம வந்து we have to grow between 8 to 10%. If you want to reach 20 to 47 reach பண்ணோம், you have to grow at between 8 to 10%. We are at 7.2% this year and expected to grow at 7.2% next year. But I am very optimistic this budget is going to help us focus on a growth rate of 7.8% to 8% growth rate. வந்து இதுக்கு வந்து all the private investments in infrastructure or growth
is very important. So I will end by saying the positivity ல வந்து the state governments-உம் செலவு பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட் பண்ணணும். அது பண்ணால் இந்த 12 லட்சம் கோடி ஹேஸ் டு பிகம் 36 லட்சம் கோடி ஆனால் தான் நமக்கு வந்து அந்த growth அச்சீவ் பண்ண முடியும். அது ஐ எண்ட் வித் தட் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ. இது வந்து இன்ஸ்டன்ட் 2 மினிட் நூடுல்ஸ் கிடையாது சார். இந்த பட்ஜெட் இஸ் அ லாங் இட்ஸ் அ பட்ஜெட் ஃபார் ஃபியூச்சர். இந்த 7% க்ரோத்துங்கிறது 7.2% க்ரோத்துங்க எவ்வளோ க்ரோ பண்ணுதோ அப்போ தான் வசி. இப்போ நம்ம வந்து டுடே வி ஆர் அட் என்ன ஐ திங்க் தி பர் கேபிட்டா ஃபார் இந்தியா இஸ் அபவுட் $2,900 சம்திங். இப்போ அது எவ்வளோ ஏறுதோ அப்போ தான் காமன் மேனுக்கு லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து இட் வில் டேக் டைம், இட் வில் நாட் ஹேப்பன், உடனே நடக்காது. இல்லை. ஸோ இது வந்து ஃப்யூச்சருக்கு ஓரியன்ட் பட்ஜெட் தானே தவிர இது வந்து இந்த பட்ஜெட்னால இன்ஸ்டன்டேனியஸாக நாளைக்கு எது வருதுன்னு ஆல்ரெடி எல்லோரும் சொன்னாங்க, அந்தந்த ஏரியா என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அன் ஓவரால் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பட்ஜெட். சார் குறிப்பாக வந்து தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருந்துச்சு. தங்கத்துக்கு பட்ஜெட் சம்பந்தமே இல்லைங்க. சார் இறக்குமதி வரி ரிலேட்டடாக வந்து வரி குறைப்பு ஏற்படும் எதிர்பார்த்தாங்க, எல்லாருமே நீங்களே சொல்லியிருந்தீங்க, அது குறித்து எதுவுமே இடம் பெறல. இறக்குமதி வரி நம்ம ஏற்கனவே இறக்குமதி வரியே ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இருக்கும். நம்ம வந்து ஜாஸ்தியாக நம்ம இறக்குமதி வரி நம்ம நாட்டில் வந்து ப்ரிடாமினென்ட்லி சில ஏரியாவில் தான் இறக்குமதி வரி இருக்குது. சில ஏரியாவில் எல்லாமே இல்லாட்டினா அந்த 15% தான் இருக்குது இறக்குமதி. அது வந்து அது கூட இல்லைன்னா நமக்கு லோக்கல் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து affect ஆகிடும். We have to have that protectionism of 15%. Or what I'm not qualified to give the exact number, but so whatever is that percentage we have. ஸோ தங்க ஒழுமா Yeah. அதாவது இறக்குமதி தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இந்தியாவோட ஒரே காரணத்தினால, இந்தியாவில் இருக்கிற டிமாண்ட் காரணத்தினால தங்கம் விலை ஏறலை. இது வந்து ஒரு உலக லெவலில் வந்து ஒரு அன்சர்டைன் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்தை எல்லா சென்ட்ரல் பேங்க்கும், எல்லா கண்ட்ரியில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்கும் தங்கத்தை வாங்கி சேமித்து வச்சுக்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. அதனால தங்கத்தோட விலை ஜாஸ்தியாகுது. இப்போ தங்கம் இம்போர்ட் ஆகுதானா ஆறுது, தங்கம் இம்போர்ட் ஆகி அதை ரீஎக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. கோல்டு கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது இம்போர்ட் வரியை வந்து இப்போது 2-3 வருஷம் முன்னாடியே கம்மி பண்ணாங்க. இந்த வருஷம் கம்மி பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு இது ரீசன் இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் துபாயிலேருந்து வாங்கி இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுற கிட்டத்தட்ட துபாய் ரேட்டும் இப்போ இந்தியா ரேட்டு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ரொம்ப மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால் தங்கத்தோட இம்போர்ட் வரி இந்த வாட்டி ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. சரி, இப்போ தங்கத்தை பற்றி பேசும்போது நம்ம எல்லாம் சந்தோஷம் இருக்கணும். ஒன்று, இந்தியாவில் இருக்க தங்க ஸ்டாக் வந்து 1000 டன் தான் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ்டு பை அபவுட் 400 tons திஸ் இயர் இந்தியா வாங்கியிருக்கு தங்கம். ஆனால் நம்ம எல்லார் வீடும் சேர்த்தும் போது ஹவுஸ் ஹோல்ட் கோல்டு இன் இந்தியா இஸ் 30,000 to 40,000 tons. டெம்பிள் கோல்டு இஸ் நாட் மெஷர்ட். இதில் வந்து அளக்கலை. நம்ம இருக்க கோயிலுங்கள் இருக்க தங்கம் வந்து அளக்கலை. நம்ம வீட்டில் இருக்க தங்கம் 30,000 to 40,000 டன். ஸோ அப்போ அவ்வளோ தங்கம் வீட்டில் இருக்கவங்களோட வேல்யூ ஏறி இருக்கு. ஸோ அது அவசியம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் தங்கம் ஏறுறதுங்கிறது நமக்கு நல்லது தானே தவிர அந்த நீங்கள் ட்ரேடிங் ஃபார் தட் இயர் இஸ் மச் லெஸ்ஸர். ஓகே, நீங்கள் ட்ரேடிங்னால தான் சொல்கிறீங்க தவிர பட் ஸ்டாக் எவ்வளோ பேருக்குள்ள ஸ்டாக் ஏறுது. இப்போ ஷேர் ஏறுற மாதிரி தான் ஏறுது. ஸோ அவங்க வீட்டில். ஸோ அதனால் தங்கம்ங்கிறது இட் இஸ் அ வெரி வெரி different subject which I think we have to address separately. See, Mumbai to Ahmedabad is expected to commence end of 2027 ன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ட்ரையல் ரன் ஒரு ட்ரெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. See, புல்லட் ட்ரெயினுங்கிறது நீங்கள் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் ஓட்டணும். இப்போ நம்ம 100 கிலோமீட்டரில் கூட அச்சீவ் பண்ணல ஆவரேஜாக. அப்படிங்கும்போது நம்ம டெடிக்கேட்டட் ட்ராக் போடும்போது இட்ஸ் அ 8 to 12 year ப்ராஜெக்ட். இப்போ நம்ம மெட்ரோ இருக்கே we are taking 4 to 5 years எடுக்கிறோம். அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ we are taking 4 to 5 years எடுக்கிறோம் மெட்ரோ. ஸோ 8 to 8 பிகாஸ் அந்த ஸ்பீடில் போகும்போது, ஓவர் ஹெட்டில் போகும்போது, டனலில் போகும்போது அதோட சேஃப்டி ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இட்ஸ் நாட் உடனே வரப்போகிறது கிடையாது. இப்போ வந்து see they are saying that Bombay
டு ஹைதராபாத் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் சென்னைலாம் சொல்கிறதுனால இட்ஸ் அ ட்ரையாங்குலர். ஹைதராபாத் பெங்களூர் சென்னை ட்ரையாங்குலர் வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிங்கும்போது இட்ஸ் அ 10 இயர் லுக் அட் இட்ஸ் வந்து 10 வருஷம் ஆகும். அதில் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோட் ஹேப்பன் இமீடியட்லி. இன்றைக்கி நடக்க போகிற அண்ட் 1 லட்சம் கோடி வேணும் ஃபார் ஒன் லைன் பிட்வீன் பாம்பே அண்ட் அஹமதாபாடுக்கு 1 லட்சம் கோடி வருது. இப்போ 7 லைன் போடுறாங்கன்னா 7 லட்சம் கோடி வச்சிங்கன்னா கூட 7 லட்சம் கோடி செலவு பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு நீங்கள் 70,000 கோடி செலவு பண்ணால் 7 லட்சம் கோடி 10 வருஷம் செலவு பண்ண முடியும். தமிழகத்துக்கு வந்து இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான இது இருக்குது சார்? நல்லா தந்திருக்காங்களா? எப்படி சொல்கிறாங்க? தமிழகம் இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவுக்கு எல்லாமே கொடுக்கும்போது எல்லாமே சேர்ந்து தான் வரும். தமிழகத்துக்கு தனியாக ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வரல. உங்களுக்கு இந்த இது பொதிகை மலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இது இன்சென்டிவ் இது கொடுத்துருக்காங்க. ரேர் எர்த்தில் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த 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 ஸ்டேட்டுக்கு கொடுக்கல. புல்லட் ட்ரெயின் ஒரு 2 ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் கொடுத்து பெங்களூர் கொடுத்து நான் 10 வருஷம் 10 to 12 இயர்ஸ் சொல்கிறேங்க புல்லட் ட்ரெயின். நீங்கள் டெஃபினட்டாக ட்ராவல் பண்ணி போடுவோம். டோன்ட் வரி அபவுட். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. சண்டே அன்னைக்கு வந்து அனைவருக்கும் நன்றி. on behalf of CK. Probably go over one side discussion.